மாநாடு நேற்று வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த முருகன் மாநாட்டையும் இந்த தாவேக்கா மாநாட்டையும் ஒப்பிட்டு அந்த சமூக வலைதளங்களில் காட்சிகள் போடுறாங்க. ஒழுங்கினத்திற்கும் ஒழுங்கினமற்ற வகைக்கும் என்ற மாதிரி இந்த சேர்கள் உடைக்கப்பட்டது, அந்த செயல்கள்லாம் காமிக்கிறாங்க அந்த சமூக வலைதளங்களில். நான் என்னோட ஃபேஸ்புக்கு பதிவுலையும் எக்ஸ் வலைதளத்துலையும் ஏற்கனவே ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே நான் பதிவு போட்டிருக்கேன். அங்கே எல்லா சேர்களும் அடுக்கி வைக்கப்பட்டு ஒரு குப்பை கூட இல்லாத ஒழுக்கமானவர்கள் தேசபக்தர்கள் எப்படி இருப்பார்கள்ங்கிறதுக்கு ஹிந்து முன்னணி ஏற்பாடு செய்திருந்த அந்த மாநாடு ஒன்று. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த ஊடக நண்பர்கள் போடுற பதிவு தான். 10,000த்திற்கு மேற்பட்ட நாற்காலிகள் நொறுக்கப்பட்டன நேத்திக்கு தாவேக்கா. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாட்டில் எல்லாம் கீழே செதறி கிடந்தது எல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு மாநாடு நடந்தாலே அந்த இடத்த அலங்கோலப்படுத்தின ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு எவ்வளோ அலங்கோலமாகுங்கிறத நேற்று தாவேக்கா மாநாடு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. ஆகவே மக்கள் புரிந்து கொள்வார்கள். கட்டுப்பாடானவர்கள் தேசபக்தர்கள் ஆட்சிக்கு வரணும். ஒழுக்கக்கேடானவர்கள் சேரை போட்டு அடித்து நொறுக்கிற இல்லை டாஸ்மாக்கு. அப்போ நான் சாரசாரையாக மக்கள் டாஸ்மாக் போனதை பார்த்தேன் என் கண்ணால். நீங்கள் தான் எல்லாத்தையும் போட்டு மக்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டுருங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி. அந்த கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு நொறுங்கி போகும் சாமி. தயவு பண்ணி வேண்டான்னு தமிழக மக்கள் முடிவு பண்ணுவாங்க.